திருப்பரங்குன்றம் உச்சிப்பிள்ளையார் கோயில் அறிக்கைதான். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனி நீதிபதி தனது அதிகார வரம்பை மீறி உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும், முழுக்க மனுதாரருக்கு சாதகமான விவரங்களை மட்டுமே தனி நீதிபதி கருத்தில் கொண்டுள்ளார் என்றும் கோயில் நிர்வாகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், இந்த வழக்கு குறித்தான முழுமையான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக ஏற்கனவே தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிர்த்து மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் தான் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. இன்று காலை தமிழக அரசின் சார்பாக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் PS ராமன் அவர்கள் ஆஜராகியிருந்தார். அப்பொழுது அவர் பேசுகின்ற பொழுது, இந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண் அல்ல, அது ஒரு சர்வே கல் போன்று இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதில் தீபங்கள் ஏற்றியதான எந்த வரலாறும் கிடையாது. அது மட்டுமல்ல, ஆகம விதிகளின்படி அந்த இடத்தில் தீபம் ஏற்ற முடியாது. பல 73 ஆண்டுகளாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அதாவது உச்சிப்பிள்ளையார் கோவில் பகுதியில் தான் இந்த தீபங்கள் ஏற்றப்பட்டு வருகிறது. அதற்காக என உள்ள பல்வேறு தீர்ப்புகளை எல்லாம் நீதிமன்றத்தில் அவர் எடுத்துரைத்தார். அது மட்டுமல்ல, நீதிபதிகள் இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக கூறினார். காலை கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து தன்னுடைய வாதங்களை அரசு தரப்புக்கு பேசிய PS ராமன். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது கோவில் செயல் அலுவலர்கள் தரப்பில் தற்பொழுது அந்த மேல்முறையீட்டு மனுவில் தொடர்ந்து தங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்துக் கொண்டு வருகிறார்கள். அதாவது அவர்கள் பேசுகின்ற பொழுது அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தீபம் ஏற்றக்கூடிய சொல்லக்கூடிய அந்த தூண், அது தீபம் ஏற்றக்கூடிய தூணே அல்ல என்று கோவிலுடைய செயல் அலுவலர்கள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதிக்குரிய அந்த உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தர்கா இருக்கக்கூடிய அந்த தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றியதற்காக 175 ஆண்டுகளாக எந்தவித ஆதாரம் இல்லை என சொல்லியிருக்கிறார்கள். அந்த தர்கா அருகில் இருக்கக்கூடிய அந்த தூணில் ஒரு 175 ஆண்டுகளாக இந்த தீபங்கள் ஏற்றியதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது. அதே போன்று தீபம் ஏற்ற வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த மனுவில் எல்லாம் தனி நீதிபதி தனது அதிகார வரம்பை எல்லாம் மீறி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டு நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பிக்கவில்லை. முழுக்க மனுதாரருக்கு சாதகமான விவரங்களை மட்டுமே கருத்தில் கொண்டு அதற்கு எதிரான தங்களுடைய வாதங்களை எல்லாம் கருத்தில் கொள்ளாமலேயே முழுமையாக அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே தனி நீதிபதி எதையும் கருத்தில் கொள்ளாமல் பிறப்பித்திருப்பது இயற்கை சட்ட விதிகளுக்கு முரணானது என அவர்கள் தங்களுடைய வாதங்களில் செயல் அலுவலர் தரப்பு வழக்கறிஞர் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தீபத்தூண் உச்சிப்பிள்ளையார் கோவில் பகுதியில் மட்டும்தான் உள்ளது. தர்கா அருகில் இருக்கக்கூடிய தூண், மலை உச்சியில் இருக்கின்ற தூண் கிடையாது. அங்கிருந்து தீபம் ஏற்றினால் கூட அனைவரும் பார்க்க முடியாது என தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அறநிலைத்துறை சார்பாக திருவண்ணாமலையில் தீபம் சிறப்பாக ஏற்றப்படுகிறது. அதை பல லட்சம் பக்தர்கள் கண்டு பார்க்கிறார்கள். ஆனால் இந்த பகுதியில் ஏற்றினால் அனைத்து பகுதி மக்களும் பார்க்க முடியாது. அதுபோல தர்கா அருகில் இருக்கக்கூடிய இந்த தூண் என்பது தீபத்தூண் கிடையாது என அவர்கள் தங்களுடைய வாதத்தில் எடுத்து வைத்திருக்கிறார். மலை உச்சி அதுபோக திருப்பரங்குன்றத்தை பொறுத்த அளவில் 2 உச்சிகள் இருக்கின்ற, ஒன்றில் தர்காவும் மற்றொன்று உச்சியில் அந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் பகுதியும் அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில், அது குறிப்பாக அந்த தர்கா பகுதியில் இருக்கக்கூடியது நில அளவை கல் மட்டுமே என மீண்டும் தொடர்ந்து செயல் அலுவலர் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் கோவிலை பொறுத்தளவு 2000 ஆண்டுகளுக்கு பழமையாக இருந்த பொழுதும் இந்த தூண் இங்கே எப்படி வந்தது என்பிட்ட பல கேள்விகளை எழுப்பியுள்ள செயல் அலுவலர்கள் தொடர்ந்து பல 100 ஆண்டுகளாக இந்த உச்சிப்பிள்ளையார் கோவில் பகுதியில் மட்டும்தான் இந்த தீபங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது என்கின்ற கருத்தை மீண்டும் தங்களுடைய வாதத்தில் தொடர்ந்து அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து இந்த வாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்ல, இன்னும் செயல் அலுவலர் தரப்பில் முடிந்த பிறகு மீண்டும் மனுதாரர் தரப்பில் அவர்களுடைய கோரிக்கை, அவர்களுடைய வாதங்களும் தொடர்ந்து இருக்க சூழலில் இந்த வழக்கு பிரதிவாதங்கள் இன்று நிறைவடையுமா என்கின்ற கேள்வி எழுகிறது. தொடர்ந்து திங்கட்கிழமை தொடர்ந்து நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செல்வகுமார், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.